வணக்கம் அன்பு நேயர்களே. 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாதவன், இந்த நாளில் 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியின் கீழாக நம்ம என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்ல இயேசுவின் தியாகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த சிலுவை பாடுகளை சுற்றி இயேசுவின் வாழ்வில் சில நல்ல மனிதர்களும் இருந்திருக்காங்க, தீய பண்புள்ள மனிதர்களும் இருந்திருக்காங்க. அதுல ஒரு மனிதர் யாருன்னா பரபாஸ். சரி, இந்த பரபாஸை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி சகோதரரே, இந்த பரபாஸை பற்றி நமக்கு தெரியாத ஏதாச்சும் தகவல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பரபாஸ் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா இயேசுவை விடுதலை செய்யவா இல்ல பரபாஸை விடுதலை செய்யவான்னு கேள்வி வரும்போது யூத ஜனங்கள் பரபாஸை விடுதலை செய்ய தெரிந்து கொண்டார்கள்ங்கிறத பார்க்க முடியுது. இந்த பரபாஸ் இவருடைய பேர்ல இருந்தே ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பரபாஸ் என்ற பெயரை பர் பிளஸ் அப்பா அப்படின்னு பிரிக்கலாம். பர் என்றால் மகன், அப்பா என்றால் தகப்பன், பிதா என்றெல்லாம் நமக்கு சொல்லலாம். தகப்பனின் மகன், பிதாவின் குமாரன் என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த பேருக்கு அர்த்தம் இப்ப கவனித்து பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரன், தகப்பனின் மகன். இவருடைய பேர் என்னவாதான் இருக்கு? பிதாவின் குமாரன், தகப்பனின் மகன், அப்படிதான் இருக்கு. சரி, இதுல இயேசு பாவம் செய்யாத ஒரு தூய்மையான உண்மையான பிதாவின் குமாரனா இருக்கிறார். சரி, ஆனா இந்த மனிதன் பாவம் செய்த, பாவத்தின் அநேக கேடான காரியங்களை செய்த ஒரு மகனாக இருக்கிறார். சரி, இப்போ உண்மையான தேவனுடைய குமாரனை, பிதாவின் குமாரனை மக்கள் தெரிந்து கொள்ள போறாங்களா? சரி, இல்ல போலியான பாவியான ஒரு தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுற நபரை தெரிந்து கொள்ள போறாங்களாங்கிறதான் சரி மக்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சோதனையா இருந்துச்சு. ஆனா அவர்கள் உண்மையான இயேசுவை தேவனுடைய குமாரனாக நிராகரித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பரபாஸ் பிதாவின் குமாரன் என்று அந்த கலகம் செய்த ஒரு தவறான பண்புகள் நிறைந்த ஒரு மகன் என்ன பண்ணிட்டாப்ல தெரிந்து கொண்டாங்க. இந்த பரபாஸை பற்றி வேதத்துல 4 முக்கியமான குறிப்புகள் இருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதை பற்றி பார்ப்பதற்கு முதலாவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை வாசிங்க. கண்டிப்பா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். இந்த வசனத்துல இருந்து ஒரு குறிப்பை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, பேர் போன மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேர் போன அப்படின்னா ரொம்ப பாப்புலரான ஒரு நபர். சரி, அதனால பரபாஸ் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு பாப்புலர் ஃபிகர், ஒரு பிரபலமான ஒரு நபர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு குறிப்பு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபலம் அப்படிங்கறத மட்டும் இல்லாம மற்றொரு குறிப்பையும் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இரண்டாவது குறிப்பை தெரிந்து கொள்ள யோவான் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம் வாசிக்கலாம். கண்டிப்பா. யோவான் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாசானவன் கள்ளனா இருந்தான். இந்த வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். பரபாஸ் பிரபலமான நபர் மட்டும் இல்ல, அவன் ஒரு கள்ளன், திருடன்கிறத பாத்துக்கலாம். இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது வலது பக்கமும் திருடன் தான் இருந்தான், இடது பக்கமும் திருடன் தான் இருந்ததை பார்க்க முடியும். சரி, இப்போ ஒருவேளை இயேசு அன்றைக்கு சிலுவையில் அறையப்படல அப்படின்னா நடுலையும் ஒரு திருடனாக பரபாஸ் தான் என்ன பண்ணிருப்பாப்ல, அறையப்பட்டிருப்பாப்லங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அப்ப 3 திருடர்களுக்கு அன்றைக்கு சிலுவையில் அறையப்படக்கூடிய நிகழ்வு நடக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி, ஆனா பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டதினாலே அந்த நடு இடத்தில் இயேசு வைக்கப்பட்டதை என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. சரி, 2 குறிப்பு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஒன்று அவன் பிரபலமானவன், மற்றொன்று திருடன் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. சரி, 3வது மற்றும் 4வது குறிப்புகளை தெரிந்து கொள்ள ரொம்ப அழகான ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. சரி, மார்க் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் நானே வாசிக்கிறேன். கண்டிப்பா. மார்க் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். இந்த வசனம் தெளிவாக நமக்கு 3வது தகவலை கொடுக்குது. பரபாஸ் என்பவன் கலகம் செய்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, யாருக்கு எதிராக இந்த மனிதன் கலகம் செய்தான் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள்
யாருக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா ரோமர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்ப இந்த ரோமன் கவர்மெண்ட், சரி, இந்த ரோம அரசாங்கத்தை எப்படியாவது வீழ்த்தி தன்னுடைய ஜனத்துக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு கலகம் செய்தவர்களில் ஒருவன் தான் யார் என்றால் பரபாஸ். இவன் தான் கலகத்தை ஏற்படுத்தினவன் என்று கூட சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இவன் இருந்தான். அப்ப மூன்றாவது தகவல் கலகம் செய்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, நான்காவது இந்த மனிதனை பற்றின ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். கண்டிப்பா. வாசிக்கலாமா? நிச்சயமா. லூக்கா 23 அதிகாரம் 19 வாக்கியம். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். இந்த வாக்கியம் சொல்லுது, சரி, அவன் ஒரு கொலை பாதகன் என்று சொல்லுகிறது. அவன் ஒரு கொலைகாரன் என்று வேதம் கூறுகிறது. சரி, இந்த 4 குறிப்புகளையும் அடுக்கடுக்கா ஆமா, நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா. முதலாவது அவன் ஒரு பேர் போன நபர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரெண்டாவது ஒரு திருடன். மூன்றாவது ஒரு கலகக்காரன் சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. நான்காவது ஒரு கொலை பாதகன்ட்டு வேதாகமம் சொல்லுது. நீங்க சொன்ன 4 காரியங்களையும் 4 சுவிசேஷ புத்தகத்திலேயே நம்ம பாக்குறோம். 4 சுவிசேஷ புத்தகத்திலேயே இந்த பரபாஸ் இடம்பெற்றிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி சகோதரரே, பரபாஸ் கிட்ட இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, பரபாஸ் ஒரு பாவியான மனுஷன். சரி, இந்த பாவிக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கணும்னா சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த பாவி தான் சிலுவையில அறையப்பட்டிருக்கணும். சரி, ஆனா ஒரு பாவி மரிக்க வேண்டிய இடத்தில், ஒரு பாதகன் மரிக்க வேண்டிய இடத்தில், ஒரு துன்மார்க்கன் மரிக்க வேண்டிய இடத்தில், ஒரு துஷ்டன் மரிக்க வேண்டிய இடத்தில் நீதிபரரான சன்மார்க்கனான சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த பரபாஸ் நம்ம எல்லாரையும் போன்ற ஒரு மனிதன். சரி, அவன் எப்படி ஒரு கொலை பாதகனாகவோ கலகம் செய்யக்கூடியவனாகவோ ஒரு திருடனாகவோ பாவத்தில் இருந்த ஒரு நபராகவோ இருந்தானோ, நாமும் வெவ்வேறு பாவத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நாம மரிக்க வேண்டிய இடத்தில், பரபாசை போன்று இருக்கிற நான் மரிக்க வேண்டிய இடத்தில், பாவியாகிய நான் மரிக்க வேண்டிய இடத்தில் நீதிமானான இயேசு மரித்தார் என்பதே அழகான சிலுவையின் ஆச்சரியங்களாக இருக்கிறது. சரி, நாம பரபாசை விட மேலானவர்கள் அல்லங்கிறத புரிந்து கொள்ள ஒரு அழகான வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 யோவான் 3 அதிகாரம் 15 வாக்கியம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. சரி, கத்தி எடுத்து குத்தி கொலை செய்தால்தான் கொலைபாதகம் என்று அல்ல. சரி, பரபாஸ் மட்டும்தான் கொலைபாதகன் இல்ல. யாரெல்லாம் தன்னுடைய சகோதரனை சகோதரிய பகைக்கிறாங்களோ அவங்களும் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் கூறுகிறது. அப்படி பாருங்க, நம்ம எத்தனை முறை நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினரோட பகைக்கக்கூடிய நபரா இருந்திருப்போம். அப்படி பார்த்தா நாமளும் மனுஷ கொலைபாதகனாகத்தான் அநேக நேரத்துல இருக்கிறோம். மற்றவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கிறோம். அப்ப பரபாசை விட நாம் எவ்விதத்திலும் மேன்மையானவர்கள் அல்ல. சரி, நாமளும் ஒரு பாவியா இருக்கிறோம், பரபாசும் பாவியா இருக்கிறார். நியாயப்படி பாத்தீங்கன்னா பரபாஸ் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும், பாவி தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். ஆனா இயேசு நமக்காக பரிசுத்தவான், நீதிமான், அவர் அறையப்பட்டார் என்பதே நமக்கான சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமேன் சகோதரரே. இந்த சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பரபாசை பற்றியதான ஆச்சரியமான தகவலை படித்தோம். இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய தகவலும் நமக்கு சொன்னீங்க. நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த ஒரு ஆச்சரியமான பாடம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களிடத்தில் பகிருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நற்கிரியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.